சிறகடிக்க ஆசை பிரேமோ முத்து வந்து சவாரிக்கு போயிட்டுருப்பாங்க. சவாரிக்கு போகும்போது, அப்ப கிறிஷ் கூட வந்து ஒருத்தர பார்த்தாங்க இல்லையா? அதாவது கிறிஷோடைய அத்தை, மாமான்னு சொல்லிட்டு, அவங்கள பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "சார் நீங்க எங்க சார் இங்கன்றாங்க." "அதுவா ஒரு வேலை விஷயமா தான் வந்தோன்றாங்க." "அப்படியா சார்? வாங்க சார் என்னுடைய வண்டியிலன்னுவாங்க." அப்புறம் ஒரு பிரேம் கடைக்கு தான் போறாங்க. "சார் இங்க எதுக்கு சார்ன்றாங்க." "அதான் என்னுடைய தம்பி ஒருத்தர் சொன்னேன் இல்லையான்றாங்க." "ஆமா. அதனால என் தம்பியோடைய ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஒரு கல்யாண ஃபோட்டோ ஃப்ரேம் போடணும். அதனால தான்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா சரின்றாங்க." ஃபோட்டோ ஃப்ரேம் போட்டு இத போட்டுருங்க நான் ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளிய போயிடுவாங்க. முத்து அந்த ஃபோட்டோ ஃப்ரேம பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ல நம்மளுடைய ரோகிணியும், அவங்களுடைய முன்னாள் புருஷன், அதுக்கப்புறம் கிரிஷோடைய பெரியம்மா, பெரியப்பா இவங்கலாம் கேங்கா நின்னுட்டு இருக்கிற மாரி இருக்கும். பார்த்த முத்துவுக்கு அது பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னது ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சோ! அப்படின்ற மாதிரி பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அவங்களால அத ஏத்துக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வராங்க கோவத்தோட. வீட்டுக்கு வந்ததுமே வந்து, "டேய் மனோஜ் அப்பா வாங்க எல்லாம்" அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு மனோஜ் இருந்துட்டு, "டேய் எதுக்குடா இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? என்னடா உனக்கு பிரச்சனைன்றாங்க." "டேய் மனோஜ் இந்த ஃபாதர் அம்மா உன்கிட்ட மிகப்பெரிய ஒரு உண்மைய மறைச்சிருக்குடா. பெரிய ரகசியத்த சொல்லப் போறா" அப்படின்றாங்க. அப்படியே ஷாக் ஆகுறாங்க ரோகிணி. "ஐயய்யோ! மீனா ஒருவேளை உண்மை சொல்லிட்டாங்களா? மாட்டிக்கிட்டோமா?" அப்படின்ட்டு பயப்படுறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.